ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷனுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற லைவ் டெமோ வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிவ்யூ, இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் கவுன்சிலிங்க்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எந்தெந்த டாக்குமெண்ட் இப்போதைக்கு தேவை, எந்தெந்த டாக்குமெண்ட் நமக்கு இ சேவையிலிருந்து நம்ம இதுக்கு மேலே வாங்கினா போதும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் TNEA-online.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே வந்துருங்க. இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கான ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே கிளிக் ஹியர் ஃபார் BE BTech ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, அடுத்தது உங்களுடைய இமெயில் அட்ரஸை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் வந்து +1 தேர்ச்சி பெற்று இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கொரோனா பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த கொரோனா பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 11th எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பேட்சில் இருக்கவங்கலாம் நோ அப்படிங்கிறது மாதிரி கொடுக்கணும். ரிமைனிங் இப்போ 2025 பாஸ்டான எல்லா 12th ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக எஸ் அப்படின்னு தான் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு 11th எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதே மாதிரி குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் CBSE போர்டில் படிச்சிங்களா, இல்லை ICSEயில் படிச்சிங்களா, இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த ஆப்ஷனோ அந்த கொடுத்துருங்க. அடுத்தது நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ மினிமம் வந்து 6 கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே பாஸ்வேர்டை இங்கே போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ நேம் நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டைப் பண்ணணும். ஏஸ் அண்ட் டேட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14/5/2025. இந்த டேட்டில் உங்களுக்கு ஸ்கூலில் டெம்பரவரி மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு பிரின்சிபால் அட்டாஸ்டட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே உங்களோட எம்இஸ் நம்பர் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ நேம் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தும் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு திரும்ப லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேமு, பாஸ்வேர்டை போட்டுட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் ஆகி நமக்கு உள்ளே போயிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு 8 ஸ்டெப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் இந்த கேண்டிடேட்டுக்கு ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய டேட்டாஸோடைய செக்யூரிட்டிக்காக நான் எல்லாமே பிளர் பண்ணி வச்சுருப்பேன், கலரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபில் பண்ணுறது ஈஸி தான். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் டவுனில் வரும், நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட நேம் ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே இருக்கும், டேட் ஆஃப் பர்த்தும் அங்கேயே இருக்கும், உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் போட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் குடியிருக்கக்கூடிய பிளேஸ் எதுக்கு கீழே வருது, அதாவது முனிசிபாலிட்டியா, மாநகராட்சியா, நகராட்சியா, பஞ்சாயத்தா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஜெண்டரு, அடுத்தது மதர் டங்கு, நேஷ்னாலிட்டி, அடுத்தது நேட்டிவிட்டி, ரிலீஜியன்ஸு, இது எல்லாமே சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கேஸ்ட் இதை சூஸ் பண்ணும்போது நீங்கள் கவனமாக சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சப்காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த சப்காஸ்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும், மாற்றி சூஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபாதர் நேமு, மதர் நேமு, அடுத்தது உங்களோட கார்டியன் ஆர் பேரண்டோடைய நம்பரை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேபுக்கு வந்து போயிடும். அந்த நெக்ஸ்ட் டேபில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்கள் ஏதாவது கேட்குறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ்ன்னு சூஸ் பண்ணணும், இல்லைன்னா நோ. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய வாரிசாக இருக்கீங்க, அந்த கோட்டாவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் எந்த டைப் ஆஃப் டிசேபிலிட்டி இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நோன்னு போட்டு முடிச்சிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் TFC தமிழ்நாடு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த தமிழ்நாடு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் தான் உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸை வந்து வெரிஃபை பண்ணக்கூடியது இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் தான். இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் வந்து நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க தான் நம்ம டாக்குமெண்ட்டை வெரிஃபை
பண்ணிவிட்டு இது அக்செப்டடா இல்லை நாட் அக்செப்டடா அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும், நீங்கள் நேரடியாக அங்கே போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். உங்கள் பேரண்ட் என்ன டைப் ஆஃப் வேலை செய்கிறாங்க, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்களா, ப்ரைவேட்டில் வேலை செய்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய ட்ராப் டவுன் வரும். அந்த ட்ராப் டவுனை நீங்கள் சூஸ் பண்ணி என்னவோ அதை கொடுத்துருங்க. ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத கரெக்டாக போடணும். நீங்கள் சர்டிஃபிகேட் கம்பல்சரி இதை வாங்கி இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வைக்கணும். இந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டூடெண்ட்டுக்காக நான் உங்களுக்கு அதை அப்ளை பண்ணி காமிப்பேன். அந்த வீடியோவை ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு நீங்களே உங்களுக்கான ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த நம்பர் போடணும், இல்லைன்னா இப்போதைக்கு போடணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் SC/ST கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது அப்ரூவ்ட் ஆகும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எலிஜிபிலிட்டி வராது. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டோட நம்பர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் லோன் வாங்க பிளானில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஒருவேளை இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேபுக்கு போயிடும். அந்த டேப்பில் தான் நம்ம ஸ்கூல் டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி டீட்டெயில்ஸை போடணும். உங்களுடைய ஸ்கூலுடைய கேட்டகரி என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ப்ரைவேட்டா அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதுக்கு கீழே இருக்க எல்லா ஸ்கூலையுமே காமிக்கும். உங்கள் ஸ்கூலு எந்த பிளேஸில் இருக்குது, அதாவது முனிசிபாலிட்டிக்குள்ளே இருக்கா, இல்லை மாநகராட்சிக்குள்ளே இருக்கா, இல்லை பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற ஆப்ஷன் அதிலே ட்ராப் டவுனில் வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்களான்னு கேட்பாங்க. அப்படி படிச்சிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் 8th 9th எல்லாம் வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு வைக்கணும். அதை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும். ஸோ நீங்கள் 6th-லேருந்து 8th வரைக்கும் ரைட் டு எஜுகேஷன் அந்த ஸ்கீமுக்கு கீழே படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் 9th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கல அப்படின்னா நோ அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 6th-லேருந்து 12வது வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு இது எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன்னு கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இயர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே வந்துடும். உங்களுடைய ஸ்கூலுடைய பிளாக் எந்த பிளாக் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணணும். அது வந்து நம்மளுடைய ஆப்ஷன்லேயே நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அந்த பிளாக் எப்படி பார்க்குறது அந்த பிளாக் எப்படி சார் நம்ம பார்க்குறது அப்படின்னா அந்த பிளாக் எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்ம அந்த பிளாக் எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே போனீங்க அப்படின்னா ஸ்கூல் பிளாக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஸ்கூலு எந்த பிளாக்ல இருக்குது, அதாவது ஒன்றும் இல்லை உங்களுடைய பிளாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாலுக்காவை குறிக்கும், எந்த தாலுக்கா கீழே அந்த ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் ஃபைனல் ப்ரிவியூக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணணும். இந்த அகாடமிக் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணணும். ஸோ நீங்கள் நீங்கள் எந்த போர்டில் குவாலிஃபை ஆகிருக்கீங்க, ஓகேவா, அந்த போர்டு என்ன அப்படிங்கிறது போடணும். இந்த பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11th மார்க் ஷீட்லேயே இருக்கும். பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் வேறு, HSC ரோல் நம்பர் வேறு. நீங்கள் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு நம்பரை போட்டிருப்பீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய HSC ரோல் நம்பரு. பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது நிரந்தர பதிவு எண் அப்படிங்கிறது உங்களுடைய 11th மார்க் ஷீட்லேயும் இருக்கும். 12th மார்க் ஷீட் வரும்போது அதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட குரூப் கோடு, நீங்கள் எந்த குரூப் எடுத்து படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போடணும். ஸோ உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸு, நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா, JEE அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா, இல்லை IMU CET எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எம்இஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்லேயே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ப்ரிவியூ பேஜில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ SC/ST கேண்டிடேட்டாக இருந்தால் 250 பே பண்ணணும். நீங்கள் BC MBC OC கேண்டிடேட்டாக இருந்தால் 500 பே பண்ணணும். ஸோ இந்த பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட எந்த பேங்க்கில் வேணால் அக்கௌண்ட் இருக்கலாம். ஸோ இந்த பேங்க் என்னன்னா இது ஒரு கேட்வே தான். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு இதை சூஸ் பண்ணி அதில் போய் நீங்கள் உங்கள் ஜிபே,
ஃபோன்பே யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு இங்கே இருக்கிற பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இப்போ நான் பே பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கியூஆர் கோடு வரும். இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் முடிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். இந்த ஃபார்மில் நீங்கள் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் இங்கே ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாமே ரெடி பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களோட மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதில் மெயினாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோடு பண்ணணும். ஸோ இதை அப்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் கவனமாக அப்லோட் பண்ணணும். ஸோ எதெல்லாம் ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. இந்த ஸ்டார் மார்க் இருக்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோடு பண்ணி ஆகணும். இந்த 12th மார்க் ஷீட் செல்ஃப் அட்டஸ்டட் டவுன்லோடட் மார்க் ஷீட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபலே வந்து உங்களுக்கு அட்டஸ்டட் போட்டு மார்க் ஷீட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் இதில் அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோடு பண்ணிக்கணும். உங்களுடைய டிசியையும் நீங்கள் இங்கே அப்லோடு பண்ணிக்கணும். டிசி வந்து நமக்கு ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நீங்கள் அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள் எல்லாருக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் கம்பல்சரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டு நீங்கள் உடனே இதில் அப்லோட் பண்ணி ஃப்ரீஸ் அப்லோட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஒன்ஸ் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோடை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. அதனால் கவனமாக கரெக்டான டாக்குமெண்ட்டை, வேலிடான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு டிஎஃப்சி சென்டர்லேருந்து ஆன்லைன்லேயே நம்மளுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரிஜினல் எல்லாம் கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா நமக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும், ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங்கில் எந்த ரவுண்டில் வரப்போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத பண்ணி நமக்கான காலேஜ் எடுப்போம். இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலை. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நான் டாக்குமெண்ட் அப்லோடுக்குன்னு தனியாக நான் வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணி ஃப்ரீஸ் கொடுத்துட்டு இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு ஈஸியாக நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.